காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் அக்கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். காங்கிரஸ் தேசிய தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. தமிழகத்திலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு EVKS இளங்கோவன் அவர்களும் இருந்தார். காங்கிரசிற்கு திமுக கூட்டணியில் 41 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 5 தொகுதிகள் ஏற்கனவே காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகள் போன தேர்தலில். அதனால அந்த 5 தொகுதிகளில் யார் வெற்றி பெற்றாங்களோ அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கும். அவங்களுக்கே வாய்ப்பளித்தால் அவங்க மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பாக இருக்கும். அதனால இந்த 5 தொகுதியில எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது, எந்த சிக்கலும் கிடையாது. எஞ்சி இருக்கும் 36 தொகுதிகளுக்கு யார் வேட்பாளர் என்பதை முடிவு செய்வதில் தான் சிக்கல். ஏன் இந்த சிக்கல்? காங்கிரஸ் கட்சியில் இருக்க மூத்த தலைவர்கள்லாம் தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய பெயரை பரிந்துரை செய்திருப்பதால் தான் யாருக்கு சீட் கொடுக்கிறது அப்படிங்கறதுல ஒரு சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏற்கனவே உயர்மட்ட குழுவானது 140 பேரை அவங்க அனுப்பி வச்சாங்க. உயர்மட்ட குழு கிட்ட 41 பேர் தான் செலக்ட் பண்ணணும். ஆனா அந்த 140ஐ 77ஆக மாற்றி இங்கே அனுப்பி வைத்திருப்பதாக நமக்கு காங்கிரஸ் வட்டாரங்கள் தகவல் செஞ்சிருக்காங்க. அவங்க 77ல இருந்து 41 பேரை தேர்வு செய்து விட்டதாக நமக்கு காங்கிரஸ் வட்டாரங்கள் தகவல் சொல்றாங்க. மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு கோபிநாத் உள்ளே இருந்து சோனியா காந்தி அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது பத்திரிகையாளர்களிடம் அவர்களிடம் கேட்டார்கள், முடிவு எடுக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, முடிவு எடுக்கப்பட்டது, உங்களுக்கு லிஸ்ட் இன்று வெளியாகும் அப்படிங்கிற தகவல் மட்டும் சொல்லிட்டு காங்கிரஸ் ஆபீஸ் உள்ள போயிட்டாரு.